அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகளை பார்ப்போம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஆன்மீகத்தில் சிறப்பு வாய்ந்த மாதமாகவே உள்ளது. தமிழ் புத்தாண்டு மாதமான சித்திரை மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக உள்ளதால், இந்த மாதத்தில் மிகவும் முக்கியமான நாளாக திகழ்வது சித்ரா பௌர்ணமி ஆகும். சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியே சித்ரா பௌர்ணமி என்று கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் வருவதால் இது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமி ஏன் கொண்டாடப்படுகிறது? இந்த புராணங்களின்படி யம தர்மராஜனின் கணக்காளர் சித்திரகுப்தர். ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு, இறப்பு, பாவ புண்ணியங்களை எழுதுபவர் இந்த சித்திரகுப்தர். சித்திரை மாத பௌர்ணமியிலே அவர் அவதரித்ததால் இந்த சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சித்திரகுப்தன் பார்வதி தேவியால் பூமியில் ஓவியமாக வரைவு பெற்று பின்னர் அவர் உயிர் பெற்றதாகவும், சித்திரத்தில் இருந்து உயிர் பெற்றதால் அவர் பெயர் சித்திரகுப்தன் என அழைப்பதாக புராணங்களில் கூறப்படுகிறது. மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தனை இந்த நாளில் வழிபடுவதன் மூலமாக மனிதர்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கோருவதாகவும் இது கருதப்படுகிறது. மேலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி நன்னாள் பூமிக்கு மிகவும் அருகில் நிலவு வரும் நாள் என்பதால் இந்த நாளில் நிலவின் பிரகாசம் மற்ற பௌர்ணமி நாட்களை காட்டிலும் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. இந்த நன்னாளில் தான் உலக புகழ் பெற்ற கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபோகமும் அரங்கேறுகிறது. எப்படி வழிபட வேண்டும் என்பதனை பார்ப்போம். காலையிலே எழுந்து குளித்து சுத்தமாக வேண்டும். வீடுகளில் உள்ள சாமி படங்களின் முன்போ அல்லது கோயிலுக்கோ சென்று தீபம் ஏற்றி மனதார சாமி படங்களின் முன்போ அல்லது கோயிலுக்கோ சென்று தீபம் ஏற்றி மனதார வழிபட வேண்டும். சித்ரா பௌர்ணமி நன்னாளில் சிவாலயத்துக்கு செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும். மேலும் விரதம் இருந்து வழிபடுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும். பக்தர்கள் தங்கள் உடல் நலத்திற்கு ஏற்ப விரதம் இருந்து வழிபடலாம். இந்த நாளில் சித்திரகுப்தன் மட்டுமின்றி இந்திரனை வழிபடுவதும் சிறப்பாகும். இதனால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி நன்னாளில் பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கமாகும். சித்திரை பௌர்ணமி நன்னாளில் பக்தர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் குவிவது வழக்கமாகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த நன்னாளில் கிரிவலம் செல்வார்கள். முக்கிய வழிபாட்டு முறைகள் காண்போம். சித்ராந்தங்கள். சித்திரகுப்தனுக்கு பிடித்த எலுமிச்சை, புளி, தேங்காய் மற்றும் தயிர் சாதம் போன்ற சித்ராந்தங்களை பல்வேறு வகையான சாதங்களை படைத்து வழிபடுவர். தானம். ஏழை எளியோர்களுக்கு உணவளித்தல் மற்றும் தானம் செய்வது பாவம் போக்கும் என நம்பப்படுகிறது. நீராடல். கிரிவலம், புண்ணிய நதிகளில் நீராடுதல் போன்றவை இந்த நாளில் விசேஷமானவை. சித்ரா பௌர்ணமி என்பது மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை முறைப்படுத்தும் தெய்வீக தினமாக கருதப்படுகிறது. இந்த சித்திரை பௌர்ணமியை நாமும் கொண்டாடி இறை அருள் பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.